விக்ரம் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த ரோல் குடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாரி அத அழகா அப்படி மாத்திக்குவாரு. அந்த ஒரு மனசு விக்ரம் கிட்ட மட்டும் தான் இருக்கு. கமலஹாசன், அதுக்கப்புறம் விக்ரம், சூர்யா அப்படி சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்க. விக்ரம் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷனான நடிகர்ன்னு நமக்கு பேர் எடுத்தவரு. அப்படியேப்பட்டவர ஒரு படத்த ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு, இன்னைக்கு காலையில ரிலீஸ் சொல்லணும் அவருக்கு எவ்வளோ ஃபோன் வந்திருக்கும் அவருக்கு. எவ்வளோ மனவேதனையில ஆவாரு பாருங்க. வீரதீரசுன்னு ஒரு நல்ல படம். இன்னைக்கு அது ஒரு அட்லீஸ்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருது இந்த படம். பாருங்க அவரு ஒரு விக்ரம்ன்ற அவர் ரசிகர்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. சார் விக்ரம் படம் காலைல போய் டிக்கெட் வாங்கிட்டு டிக்கெட் வரலையாப்பா? இல்லப்பா கேடிஎம் ஒர்க் ஆகல. ஐயோ கேடிஎம் கீ ஒர்க் ஆகல. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏதோ பணம் கட்டினோமா அப்படின்னா யார் பேரு? இப்ப தயாரிப்பாளர் பேர் வருமா? விக்ரம் பேர் வருமா? விக்ரம் படத்துக்கு அந்த சிக்கல் தான் வரும். ஏன்னா விக்ரம் தானே ஹீரோ. விக்ரம் வச்சு தானே நீங்க பிசினஸே பண்றீங்க. அப்போ அந்த படத்துக்கு விக்ரம் படம் ஓடல. விக்ரம் படம் ரிலீஸ் ஆகல. விக்ரம் படம் வந்து ஏதோ பிரச்சனை அப்படின்னு விக்ரமுக்கு தான் கெட்ட பேர். அப்படிப்பட்ட நல்ல மனிதர். எப்ப பார்த்தாலும் "என்ன கண்ணா, நல்லா இருக்கிறீங்களா கண்ணான்னு" தான் அவரு அழகா பேசுவாரு. அப்படிப்பட்ட மனிதனுக்கு இந்த தயாரிப்பாளர் ஏன்னா அவருக்கு அமையிற தயாரிப்பாளர்